அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நாம் இந்த வீடியோவில் முக்கியமான பங்குகளை பற்றி பார்ப்போம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆப் இந்தியா ஆட்டோமொபைல் நிறுவனமான மஹிந்திரா மஹிந்திராவின் 2% பங்குகளை அல்லது 2.49 கோடி பங்குகளை திறந்த சந்தை பரிவர்த்தனைகள் மூலம் விற்றது. இதன் மூலம் நிறுவனத்தில் எல்ஐசியின் பங்கு 8.43%லிருந்து 6.42%ஆக குறைந்தது. பரோடா வங்கி நிதி அடிப்படையிலான கடன் விகிதங்களின் செலவை 5 முதல் 20 அடிப்படை புள்ளிகள் தவணைக்காலங்களில் உயர்த்த திட்டமிட்டுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை மேலும் 50 பிபிஎஸ் உயர்த்தி 5.4%ஆக உயர்த்தியதை அடுத்து இந்த வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டுள்ளது. வரும் காலாண்டுகளில் இன்ஃபோசிஸுக்கு அட்ரிஷன் அளவுகளில் மிதமான நிலை இருக்கும் என்று தலைமைச் செயல் அதிகாரி சலில் பரேக் எதிர்பார்க்கிறார். மேலும் காலாண்டு அடிப்படையில் அளவிடப்படும் தேய்மானம் ஏற்கனவே முன்னேற்றத்தின் அறிகுறிகளை காட்டத் தொடங்கியுள்ளது என்றும் அது விரைவில் வருடாந்திர அடிப்படையில் பிரதிபலிக்கும் என்றும் பரேக் வலியுறுத்தினார். இயற்கை வளங்கள் செயல்பாடுகளை பல்வகைப்படுத்துவதற்காக நிறுவனம் 2030ஆம் ஆண்டுக்குள் $100 பில்லியன் வருவாயும் வளர்ச்சி மற்றும் செங்குத்து ஒருங்கிணைப்புக்காக அடுத்த 2 ஆண்டுகளில் சுமார் $3 பில்லியன் வருவாயையும் இலக்காக கொண்டுள்ளது என வேதாந்தா தலைமை நிர்வாக அதிகாரி அனில் அகர்வால் கூறினார். கோல் இந்தியா ஜூன் 2023 இல் முடிவடைந்த காலாண்டில் அரசுக்கு சொந்தமான நிறுவனத்தின் முதல் காலாண்டுக்கு ஆண்டுக்கு 178% வளர்ச்சியைக் கண்டுள்ளது. இது ஆண்டுக்கு 29% அதிகரித்து ஜூன் 23ஆம் நிதியாண்டுடன் முடிவடைந்த காலாண்டில் அதன் மூல நிலக்கரியை 10.6% அதிகரித்து $177 மில்லியன் டன்னாக உள்ளது. டாடா குழுமம் ஜூன் 23ஆம் நிதியாண்டுடன் முடிவடைந்த காலாண்டில் ஆண்டுக்கு 38% லாபம் $277 கோடி உயர்ந்துள்ளது. வருவாய் 11% அதிகரித்து $3,327 கோடி உள்ளது. ஒரு வருடத்திற்கு முந்தைய காலத்திற்கு நிலையான நாணய அடிப்படையில் வருவாய் ஆண்டுக்கு 10% அதிகரித்துள்ளது. இந்தியன் ரயில்வே கேட்டரிங் மற்றும் டூரிசம் கார்ப்பரேஷன் ஜூன் 23ஆம் நிதியாண்டுடன் முடிவடைந்த காலாண்டில் நிறுவனம் லாபத்தில் 198% வளர்ச்சியுடன் $245.52 கோடி உள்ளது. முந்தைய ஆண்டின் காலாண்டு இரண்டாவது கோவிட் அலையால் பாதிக்கப்பட்டது. கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் வருவாய் 250% அதிகரித்து $852.6 கோடி இருந்தது. இந்தியன் ஆயில் ஜூன் 23ஆம் நிதியாண்டுடன் முடிவடைந்த காலாண்டில் நிறுவனம் 166% ஒருங்கிணைந்த லாபம் $3,230 கோடி வளர்ச்சி கண்டுள்ளது. 23ஆம் நிதியாண்டின் முதல் காலாண்டில் வருவாய் 86.5% அதிகரித்து $11,567 கோடி இருந்தது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் $6,202 கோடி இருந்தது. இரு சக்கர வாகனம் மற்றும் வணிக வாகன தயாரிப்பு நிறுவனமான ஐச்சர் மோட்டார்ஸ் ஜூன் 2023 இல் முடிவடைந்த காலாண்டில் ஒருங்கிணைந்த லாபம் 157.5% வளர்ச்சியடைந்து $610.66 கோடி பதிவு செய்துள்ளது. கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் வருவாய் 72% அதிகரித்து $3,397.5 கோடி உள்ளது. ஜூன் 23ஆம் நிதியாண்டுடன் முடிவடைந்த காலாண்டில் வாபாக் நிறுவனம் ஆண்டுக்கு 105% ஒருங்கிணைந்த லாபம் $29.88 கோடி உயர்ந்துள்ளது. முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் வருவாய் 4% சரிந்து $631.68 கோடி இருந்தது.